Hi friends, welcome to Praveenuimac editography. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா Photoshopல வந்து எப்படி வந்து எடிட் பண்ண போறோம் அப்படினு பார்க்க போறோம். வாங்க நம்ம சேனலுக்குள்ள போலாம். இப்போ என்ன பண்ண போறோம் அப்படினா ஃபர்ஸ்ட் ஒருத்தன Photoshop வந்து ஓபன் பண்ணிக்கங்க. ஸோ நான் கிளிக் பண்ணி ஓபன் பண்ணிட்டேன். இது வந்து ஒரு சிஸ்டம்க்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். ஸோ அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக இருப்போம். ஓப்பன் ஆயிடுச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்துட்டு இதில் வந்துட்டு நிறைய ஆப்ஷன்லாம் இருக்குது, நிறைய டூல்ஸ் இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்துட்டு நம்ம லேட்டராக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஸ்ட்ரைட்டாக வந்துட்டு ஃபோட்டோ எப்படி எடிட் பண்ண போகிறோம் அப்படின்ற பார்க்கலாம். அப்போ தான் நமக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக புரியும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஃபைல், அதில் வந்துட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஓப்பன் கொடுத்தோன்னே என்ன ஆகும் அப்படின்னா அந்த விண்டோஸ் எக்ஸ்ப்ளோரருக்குள்ளே போகும். ஸோ அங்கே வந்துட்டு என்னென்னா உங்களுக்கு வந்து எந்த ஃபோட்டோ எடிட் பண்ணணும் அப்படின்னு உங்களுக்கு ஆசையாக இருக்கோ ஸோ அந்த ஃபோட்டோ வந்து என்ன பண்ணுறீங்க அப்படின்னா எடுத்துக்கோங்க. எனக்கு வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா நான் வந்துட்டு இப்போ என்னோடய ஃபோட்டோ வந்து நான் எடுத்துட்டேன், அதை நான் வந்து செலக்ட் பண்ணிவிட்டேன். ஸோ இங்கே வந்து ஓப்பன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறேன். ஓகேவா, ஓப்பன் கொடுத்தாச்சு. கொடுத்ததுக்கப்புறம் என்ன பண்ணுவோம் அப்படின்னா கொஞ்சம் டைம் எடுக்கும். டைம் எடுத்ததுக்கப்புறம் என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஃபஸ்ட் ஒருத்தோன்னா இங்கே மேலே வந்து கர்சரை கொண்டு போயிட்டு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா கிளிக் பண்ணி ஸோ இங்கே ட்ராக் பண்ணிங்க அப்படின்னா அந்த ப்ளூ கலருக்கு லைன் காட்டும். ஸோ விட்டுட்டிங்கன்னா அப்படின்னா அதில் போய் ட்ரேஸ் ஆகி ஒட்டிடும். சரியா, இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஃபோட்டோ வந்து எடிட் பண்ணலாம். இப்போ வந்துட்டு ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா சிம்பிள் ஆப்ஷன்லாம் யூஸ் பண்ணி எப்படி வந்து ஃபோட்டோ வந்து ரீடச் பண்ணுறது அப்படின்னு சொல்லி தர போகிறேன். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இமேஜை கிளிக் பண்ணி என்ன பண்ணோம் அப்படின்னா அட்ஜஸ்ட்மெண்ட் அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். ஸோ கிளிக் பண்ணிவிட்டேன் நான். இப்போ வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா பிரைட்னஸ், ஏன்னா ஃபோட்டோ வந்து என்ன அப்படின்னா கொஞ்சம் டல்லாக இருக்குது. ஸோ அதை வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா பிரைட்னஸ் வந்து ஏற்ற போகிறோம். அதே மாதிரி தான் கான்ட்ராஸ்ட். நான் யூஸ் பண்ணுற ஆப்ஷனை மட்டும் யூஸ் பண்ணுங்கள், வேறு எதுவும் எக்ஸ்ட்ரா எதுவும் பண்ண தேவையில்லை. இது யூஸ் பண்ணாலே போதும், ஃபோட்டோ வந்து நல்லா பிரைட்டாக வந்துடும். ஸோ அடுத்து நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஃபில்டரில் போயிட்டு கேமரா ரா ஃபில்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அது இப்போ இருக்க எல்லா ஃபோட்டோஷாப் வெர்ஷன்லேயும் இருக்கும். ஸோ அதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா சேச்சுரேஷன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். அதை வந்து என்ன பண்ணுறீங்க அப்படின்னா 10 நான் சொல்கிற ஆப்ஷன் மட்டும் கிளிக் பண்ணுங்கள், வேறு எதுவும் கிளிக் பண்ண தேவையில்லை. 10 சேம் இதே மாதிரி என்ன அப்படின்னா 10. ஸோ இங்கே வந்து என்ன பண்ணுறேன் 10 அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டேன். இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இங்கே இருக்க ஷேடோவை இன்க்ரீஸ் பண்ணிங்க அப்படின்னா அதோட பிரைட்னஸ் வந்து லெவல் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அதே மாதிரி தான் ஹைலைட்ஸும் ஷேடோ ரெண்டுமே வந்து என்ன அப்படின்னா ஒரே மெத்தட் தான், ஒரே மாதிரி தான் இருக்கும். ஸோ ரெண்டையும் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா 39 வச்சுக்கோங்க. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இதில் 4th ஆப்ஷன். ஸோ HSL அண்ட் அந்த கிரே ஸ்கேல். ஸோ இதில் வந்து என்ன அப்படின்னா நம்ம வந்து லூமினன்ஸ் அப்படின்ற ஒன்று வந்து யூஸ் பண்ண போகிறோம். ஸோ லூமினன்ஸ் அப்படின்றது என்ன அப்படின்னா இந்த ஆரஞ்சு அப்படின்றது வந்து என்ன அப்படின்னா மோஸ்ட்லி வந்து எல்லாரோட ஃபேஸும் வந்து என்ன அப்படின்னா ஆரஞ்சு கலர் அப்படின்ற ஒரு இதில் தான் இருக்கும். ஸோ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஆரஞ்சு வந்து என்ன அப்படின்னா லைட்டாக இன்க்ரீஸ் பண்ண போகிறோம். ஸோ இன்க்ரீஸ் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா ஃபேஸோட கலர் வந்து என்ன ஆகும் அப்படின்னா ப்ரைட் ஆகும். அதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா சேச்சுரேஷன் அப்படின்ற வந்து என்ன அப்படின்னா ஸோ கலரோட விப்ரன்ஸ் தான். சரியா, இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இப்போ வந்துட்டு எல்லோ இன்க்ரீஸ் பண்ணோம் அப்படின்னா ஸோ இருக்கிற எல்லா எல்லோ சைடுமே என்ன ஆகும் அப்படின்னா இன்க்ரீஸ் ஆகும். ஸோ எல்லாத்தையும் கம்மி பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த எல்லோ ஃபுல்லாக போயிடும். ஸோ இதுதான் வந்து என்ன அப்படின்னா நம்ம கலர் கொடுக்க வேண்டிய ஒரு ஆப்ஷன். ஸோ இப்போ வந்து க்ரீனை ஃபுல்லாக இன்க்ரீஸ் பண்ணிங்க அப்படின்னா க்ரீன் ஃபுல்லாக இன்க்ரீஸ் ஆகும். ஸோ ஃபுல்லாக எடுத்துட்டிங்க அப்படின்னா அதில் உள்ள க்ரீன் எல்லாமே போயிடும். ஸோ வந்து என்ன அப்படின்னா இதை வந்து 50-47 அப்படின்ற ஒரு ரேஞ்சில் வச்சுட்டேன். இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஒரு ஷேடோ எஃபெக்ட் வேணும். ஸோ அதனால் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா எஃபெக்ட்ஸ் அப்படின்ற ஒரு எஃபெக்ட்ஸ் வந்து யூஸ் பண்ண போகிறேன். ஸோ இதில் வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம வந்துட்டு அமௌண்ட் வந்து டிக்ரீஸ் பண்ண போகிறோம். ஸோ மைனஸில் கொண்டு போனீங்க அப்படின்னா அங்கே வந்து ஒரு ஷேடோ எஃபெக்ட் தெரியுதா. ஸோ இந்த இதுதான் வந்து என்ன அப்படின்னா ஒரு ஷேடோ எஃபெக்ட் கொடுக்குறது. இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஓகே கொடுத்தோம் அப்படின்னா நார்மலாக இருக்க ஃபோட்டோ என்ன பண்ணுறோம் அப்படின்னா எடிட் பண்ணதுக்கப்புறம் எப்படி வருமோ ஸோ அந்த லெவலுக்கு வந்துடும். ஸோ இதை வந்து என்ன அப்படின்னா பேசிக்காக இருக்க எடிட் பண்ணுறதுக்கு உள்ள ஆப்ஷன்ஸ். சரியா, இதுதான் வந்துட்டு என்ன அப்படின்னா பேசிக் திங்ஸ். இதை மட்டும் ஃபஸ்ட்டு கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் வீடியோவில் இதுக்கப்புறம் நான் எப்படி கட் பண்ணுறது, எப்படி வந்து ஃபேஸ்க்கு வந்து மாஸ்க்லாம் போடுறது, எப்படி வந்து இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வந்துட்டு அழகாக்குறது அப்படின்ற டிப்ஸ் ஃபுல்லாமே சொல்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கணும் அப்படின்னா இதில் இந்த வீடியோக்கு ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணுறீங்க அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு யூஸ் ஆகலை அப்படின்னா மற்ற ஃப்ரெண்ட்ஸ்க்கு யூஸ் ஆகும். ஸோ அவங்களுக்கு என்ன ஷேர் பண்ணுங்கள். ஸோ
ஸ்டே டியூன் டு பிரவீன் யூ ஐமேக் எடிட்டோகிராஃபி. நன்றி.